அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க? நாளைக்கு காலையில் 4 மணிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம அவங்கள போட்டா சார் இப்போ தான் டெல்லியிலேருந்து வந்தோம். அவன் ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் அனுப்புனீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். எங்கள் ஆள் ஒருத்தனை அனுப்புகிறேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுங்க சார். இப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். சார் பணத்தை கொடுக்க சொன்னார். அந்த பீர் பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர். இன்னொரு 5 பேர் கூட்டு வந்திருக்கணும். ஏய், அவனை போடுறதுக்கு இதுவே ஜாஸ்தி. போட்டோ எடு. என்ன போட்டோ? அந்த சூர்யாவோட போட்டோ. அவன் எப்படி இருப்பானுங்க தெரியாதுல்ல? போட்டோ வருது, பிரிண்ட் போட்டுட்டு இருக்காங்க. 30-40 சைஸ்ல. அவ்வளோ பெருசா அதுக்கு கிளியரா தெரியணும்ல. அதுக்குள்ள நீங்க பீர் அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுருங்க. ஏய், உன் பேர் என்ன? என் பேர் கூட சூர்யா தான். சாரி பாஸ், பிரியாணி சரியா வெடிக்கல. வெட்டிச்சிருந்தா அப்படி பார்க்க இருந்திருக்க மாட்டேன். நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? கையில கன் எல்லாம் வச்சிருக்க. இந்த டைம்ல நீ எங்க வந்த? உனக்காக தான் வந்தேன். நீ என்ன செய்றன்னு கண்ணால பார்க்க தான் வந்தேன். உன்னை பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல. அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் போய் தானே. Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! ஆமா, நான் உன்னை ஏமாத்தினேன். உன்னை யூஸ் பண்ணிக்கதான் உன் கூட பழகினேன். உங்க அப்பா என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் காதல் பொய் இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அப்படி தப்பா பார்க்காத. தாங்க முடியல. அப்படி பார்க்காத. இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ நம்பினா போதும். இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், இங்க பார். ஐ லவ் யூ. உன்னதாண்டி. என் கண்ணை பாரு. ஐ லவ் யூ.
நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. சூர்யா பாய் வெளியே வரணும். கஷ்டம் சார். கமிஷனர் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. உங்க கமிஷனர் எவன் சொன்னா விடுவாயா? யார் சொன்னாலும் அவர் கேட்கற மாதிரி தெரியல சார். இவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. எத்தனை கேஸ் முடியுமோ அத்தனையும் போடுங்க. இவன் வெளியில வரக்கூடாது. சத்தம். ஹலோ, சொல்லுமா. சாரி டாடி, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவனை பத்தி எனக்கு சரியா தெரியல. இட்ஸ் ஓகேமா, கவலைப்படாத. வாழ்க்கையில எப்போதாவது இந்த மாதிரி பொறுக்கிங்களை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு. உன் மேல தப்பு எதுவும் இல்லம்மா. சித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங்? சித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? யார் மார்க்க அவன் பக்கத்துல? சித்ராவை தூக்குனது எங்க ஆளுங்க தான். இது வரைக்கும் நீங்க உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதின எல்லா பேப்பரையும் கிழிச்சு போடுங்க. ஒரு சின்ன கேஸ் ஃபைல் பண்ணுங்க. எப்படி இருக்கணும்னா ஒரே நாள்ல பெயில் வந்துடணும். பெயில் நாளைக்கு வந்தா சித்ரா நாளானைக்கு வந்துருவா. அப்படி இல்ல சித்ரா இன்னைக்கே வேணும்னா சின்ன டிராஃபிக் கேஸா ஃபைல் பண்ணுங்க. ஏதோ ராங் ரூட்டுன்னு இல்ல ஓவர் ஸ்பீடுன்னு. என் பொண்ணை கிட்ட பண்ணிட்டியா? மும்பை அமைதியான நகரமாக்கலாம் நினைச்சேன். என் கனவெல்லாம் கெடுத்துட்டீங்களா சார்? இந்த மும்பைல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் சார். உங்க கனவு எனக்கு பிடிக்காது, என் கனவு உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் உலகத்துக்காக எவன் கனவு கண்டாலும் அது கனவாவே போயிடுது சார். நீங்க உங்களுக்காக கனவு காணுங்க, உங்க பொண்ணுக்காக கனவு காணுங்க. பாவம் அவங்க அழுதுட்டு இருப்பா சார். அவ அழுதா உங்களாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இந்த மேட்டரை சீரியஸ் ஆக்காதீங்க. ஆமா சார், சீரியஸ் ஆக்காதீங்க. உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. என்ன விட்டார். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா உனக்கு? ஈவு, இரக்கம், கருணை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு? நாமெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம். ஒரு புலி மான வேட்டையாடும். அந்த விஷுவல பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் அந்த மான் தப்பிச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. மான் தப்பிச்ச உடனே சந்தோஷத்துல கை தட்டி டிவியை ஆஃப் பண்ணிட்டு கோழி அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோழி மேலேயோ மான் மேலேயோ இறக்கம் இல்லை, அந்த புலி மேல கோபம். புலியை எதுவும் புடுங்க முடியாம கருணை இறக்கம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷங்கிறதுனால அதுக்கு மனிதாபிமானன் பேர் வச்சிருக்கோம். சல், வீட்டுக்கு போலாம் வா. உங்க அப்பா அங்க அழுதுகிட்டு இருப்பார். எண்ட் ஆஃப் தி ஷோ நான் சொல்றது ஒண்ணுதான். ஐ லவ் யூ. உன்னால இப்ப எப்படி தப்பிக்க முடியும் சார்? நீங்க ஊன்னு சொல்லுங்க சார், இவனை இங்கே சுட்டு பொசுக்கிடுறேன். அப்படி இஷ்டம் போல சுட்டுட்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது சார். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, மனிதாபிமானம் இல்ல? பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? சார் ஊன்னு சொல்லுங்க சார், இங்கே போட்டுறேன். இங்க பரத் யாருமா? நான் தான். உங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போல, என்கிட்ட தான் இருக்காங்க. நான் போனாதான் அவங்க வருவாங்க. ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம்,
கூலா இருக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி சார். இத்தனை போலீஸ்க்கு நடுவில் உங்களை ஒன்று கேட்குறேன் சார். உங்க பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அவ மேல உயிரியே வச்சிருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்போ உங்க கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சார், இப்ப சொல்றேன். மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போங்க. அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா